அனைவருக்கும் வணக்கம். இணையவழி கல்வி வானொலியில் திருக்குறள் மாணவரின் குரல் என்ற பகுதியில் மாணவர்களை எவ்வாறு பங்கு பெற செய்து அவர்களை திருக்குறள் குரல் பதிவு செய்து ஆடியோ செய்வது என்பதை பற்றியும் கூகுள் டிரைவில் அதை எப்படி பதிவேற்றுவது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா சந்தனாஸ்ரீ. அதிகாரத்தின் பெயர் கடவுள் வாழ்த்து. அதிகாரம் எண் 1, குறள் எண் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பொருள்: உலக மொழிகள் அனைத்தும் ஆ என்னும் மொழியையே முதல் மொழியாக கொண்டுள்ளன. அதுபோல் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளையே முதல்வனாக கொண்டுள்ளன. நன்றி. எங்கள் பள்ளி மாணவி ஒரு திருக்குறளை படித்து ஆடியோ பதிவு செய்துள்ளார். அதனை உடனடியாக ரீநேமும் செய்துள்ளார். 1, 2, 3 என்று ரீநேம் செய்து கொள்ளவும். இதேபோன்று ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு குறளையும் பொருளையும் ஒரு ஆடியோவில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அறிமுகப்படுத்தும் பொழுது அதிகார எண், அதிகார பெயர், குறள் எண் போன்றவற்றை ஒவ்வொரு குறளுக்கும் கூறி பிறகு ஒவ்வொரு குறளையும் தனித்தனி ஆடியோவாக பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மளோட ஃபோனில் கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணால் ஒரு நியூ ஃபோல்டர் உருவாகும். அந்த நியூ ஃபோல்டரில் அன்டைட்டில்டு அப்படின்னு இருக்கும். அதை மாற்றிட்டு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஃபோல்டராக திருக்குறள் மாணவரின் குரல் அப்படிங்கிற ஃபோல்டரை உருவாக்கிக்கலாம். ரீநேம் பண்ண உடனே கீழே க்ரியேட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த க்ரியேட் பட்டனை அழுத்தினோம்னா நமக்கு ஒரு நியூ ஃபோல்டர் உருவாகி இருக்கும். திருக்குறள் மாணவரின் குரல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் உருவாயிடுச்சு. அந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். இதுக்குள்ளார எத்தனை ஸ்டூடெண்ட் பங்கேற்க உள்ளார்களோ அத்தனை மாணவர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் தான் ப்ளஸ் பட்டனை அழுத்தி நம்ம ஒரு நியூ ஃபோல்டரை உருவாக்கி அந்த மாணவருடைய பெயரை இதில் நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ஃபோல்டர் உருவாயிடும். இப்போ நான் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணாலும் இதே மாதிரி ப்ளஸ் பட்டனை அழுத்தி ஃபோல்டர் உருவாக்கிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோல்டருக்குள்ளேயும் தான் நம்ம அவங்க பண்ண ஆடியோஸை பதிவு பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஆடியோவை நம்ம எடுத்துகிட்டு இந்த ஃபோல்டரில் எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரெக்கார்டர் எடுத்துக்கோங்க. ரெக்கார்டரில் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணி ரீநேம் பண்ணி வச்சுருக்கிறோம். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு ஆடியோ பதிவு பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சென்டு கொடுக்கணும். சென்டு கொடுக்கும்பொழுது கூகுள் டிரைவை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதில் நடுவில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனில் யாருடைய நேம் இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம யாருடைய குறளை பதிவு பண்ண போகிறோமோ அந்த நேம் இருக்கா, அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணணும். அந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி காமிக்கும். திரும்பவும் திருக்குறள் மாணவரின் குரல் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி எந்த மாணவருக்கு நம்ம பதிவு பண்ணணுமோ அந்த மாணவருடைய பேரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே செலக்ட்னு வரும். அந்த செலக்ட் பட்டன் அழுத்தினோம்னா அந்த மாணவருடைய ஃபோல்டரில் பதிவாயிடும். இந்த மாதிரி 1330 திருக்குறளையும் மாணவர்களை தனித்தனியாக ஆடியோ பண்ண வச்சு இதில் கொண்டு அவங்களுடைய நேமில் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எப்போ இணைய வழி கல்வி வானொலியில் கூகுள் ஃபார்மில் இந்த லிங்கை கேட்குறாங்களோ, சப்மிட் பண்ண சொல்லி கேட்குறாங்களோ அந்த டைமில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். நன்றி.